என் லைஃப்பில் என்ன சந்தோஷப்படுதுன்னா என் ஹஸ்பண்ட் தான். எப்படிலாம் அவரோட கேரிங் இருக்கும் ஊரில் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. நிறைய சண்டை வரும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கேர் பண்ணுவாங்க. மார்னிங் கூட எந்திக்க முடியல, டயர்டாக இருந்தது, நீ தூங்கு, நான் காஃபி போட்டு தரேன், நான் உனக்கு பூஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் செஞ்சுருக்காங்க நிறையவே. நான் ஆஃபீஸ் விட்டுட்டு இவங்க இங்கே வந்து ஐடியில் இருப்பாங்க. அந்த டைமில் எனக்காக சமைச்சு வைப்பாங்க. நான் வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒன்று டிஷ் இருக்கும், அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. மாவு இருக்கும், தோசை ஊற்றிப்பாங்க, சட்னி அவங்களே பார்த்துப்பாங்க, பையனை அவங்களே பார்த்துப்பாங்க, டிஃபன் எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க. நான் எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன். இருந்து நானும் என் பையனும் தான் வீடு ஒதுங்க வைக்கிறது. எனக்கு மேலே அவன் ஒர்க் பண்ணுவான். வந்தா கத்துவாப்பா, வேமா வேலையை பாருப்பா அப்படிமா. லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ். எப்போ பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு டே. ஃபஸ்ட்டு டேவே யார் அப்ரோச் பண்ணாரு? அவங்க தான். நான் ஒரு செகண்ட் இயர் படிக்கும்போது தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பிரேக்கப் ஆச்சு, மறுபடியும் சேர்ந்துட்டோம். 2016 பாஸ் அவுட்டு, 2018 மேரேஜ் ஆயிடுச்சு, 2020 பையன் வந்தான். அவங்க தான் பிரேக்கப் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால M10 மாதிரி அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது, அந்த சிச்சுவேஷனில் இருக்கும். எப்படிடா செட் ஆகுமா ஆகாதா, வீட்டில் போனால் சேர்த்துக்கவங்களா சேர்த்துக்க மாட்டாங்களா, அந்த ஒரு டவுட்லேயே இருந்தோம். சரி ரைட்டு. அப்போ வந்து ஏதோ நான் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் சம்திங் நடந்துருச்சு, அதனால வேண்டாம் அப்படின்னு பிரேக்கப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களால இருக்க முடியல நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க ஏற்றுக்கல ஃபஸ்ட்டு. அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து இவங்க வீட்டில் போயிட்டு உங்கள் பையனை விட்டுற சொல்லுங்கள் எங்கள் பொண்ணை அப்படின்னு எங்கள் அம்மா, அத்தை, எங்கள் பாட்டி, எங்கள் சித்தி, பெரியம்மா எல்லோரும் போயிட்டு இவங்க அப்பாவிட்ட பேசினாங்க. இவங்க அப்பாவும் எனக்கு எதுவும் தெரியாது, அவன்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அன்னைக்கு இவங்க ரொம்ப கெஞ்சிருக்காங்க போல் அவங்க அப்பா கிட்ட, காலில் விழுந்து கெஞ்சு அப்படி தான் கன்வின்ஸ் பண்ணோம். அப்புறமா சால்வ் ஆகிட்டாங்க அவங்களே. வேறு என்ன பண்ணுறது, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, நம்ம கூட பிடிச்சவங்க கூட வாழணும். இனிமேல் அவங்களுக்கும் நம்ம குழந்தைங்களா பிறக்க போகிறதில்லன்னு அவங்க நினச்சிட்டாங்க. இந்த ஒரு வாழ்க்கையில் அவங்க பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு அவங்க நினச்சி எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டு வீட்லையுமே எங்களை நல்லா தான் பார்த்துக்குறாங்க. இப்போ அவங்க ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும், நல்லா சிரிச்சுட்டே இருப்பாங்க. எடிட் பண்ணிருங்க. இல்லை, இதை விட அப்பாவியா சிரிப்பாங்க. இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட் இவங்க, அதனால பிடிச்சிச்சு எனக்கு. காதலியா இருக்கும்போது வைஃபா இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? எனக்கு வித்தியாசமே தெரியல. இப்போ அவங்க என்ன ஒய்ஃபாவே பார்க்கலையே. நான் பார்க்கலையே, லவ்வராக தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போயும் நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு தானே இருப்போம். அடிக்கடி சண்டை ஓடுவோம். என் பையன்ட்டு தான் கேட்பேன், டே லவ் பெரிஞ்சிருச்சு அப்படியே சேர்த்து விடான்னு. அவன் தான் அப்பப்போ சேர்த்து வைப்பானே. ஆமாம் ப்ளீஸ்மா லவ் யூ சொல்லுமா, லவ் யூ சொல்லுமா அப்படிமா. அது நல்லா இப்போவுமே லவ் தான். நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி எல்லாம் லவ்வர் மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ எங்கள் வாழ்க்கை. ஹாய், உங்க பேர் என்ன? அனுஷ். அப்பா அம்மாவும் சண்டை போட்டா நீங்க ரெண்டு பேரும் நீங்க தான் சேர்த்து வைப்பீங்களாமே? அப்படியா? ஏன்? அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைப்பீங்களா? அம்மா என்ன சொல்லுவீங்க? லவ் யூ. லவ் யூ சொன்னா சமாதானம் ஆயிடுவாங்களா? எங்க சொல்லுங்க, லவ் யூ சொல்லுங்க. சொல்லுமா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்பா பார்த்து லவ் யூ சொல்லுமா. லவ் யூ சக்தி சொல்லிட்டேன். லவ் யூ சக்தி. போதுமா? லவ் யூ சந்தியா.